ரீசெண்டா வெளியாயிருக்க தமிழ் டப் படங்கள்ல என்னென்ன, அது எது மஸ்ட் வாட்ச், எது டீசன்ட் வாட்ச், எது குவிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அதற்காக தான் இந்த வீடியோ. வாங்க போகலாம். நம்ம லிஸ்ட்ல முதலாக இருக்கிறது 2018ல வெளியான மிட் நைட் சன். நோ ஸ்பாய்லர். கண்டிப்பா நம்ம வீடியோல எந்த ஸ்பாய்லரும் இருக்காது. இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப் வெளியாகி இருக்குது. IMDb ரேட்டிங் 6.6 கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரொமான்டிக் டிராமா ஸ்டோரி. டூரேஷன் பாத்தீங்கன்னா 1 hour 31 minutes ஓடுது. இது ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி நான் சொல்லுவேன். டிஃபரெண்டான ஒரு லவ் ஸ்டோரி. லவ்டு ஒன்ஸோட ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை வாட்ச் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது 2016ல வெளிவந்த ட்ரிபிள் நைன். அமேசான் பிரைம்ல தமிழ் டப் வெளியாக இருக்குது. IMDb ரேட்டிங் 6.3 கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், பட் ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி நான் சொல்லுவேன். நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது ஹுவாய் ஏ மான்ஸ்டர் பாய். 2013ல வெளியான ஒரு கொரியன் மூவி. இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்போட வெளியாக இருக்குது. IMDb ரேட்டிங் 7/10 கொடுத்துருக்காங்க. ஜேர்னர் பார்த்தீங்கன்னா கிரைம் த்ரில்லர் மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், செகண்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி கேட்டகரியில் வச்சுக்கலாம். நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது நெட்ஃபிளிக்ஸ் தமிழ் டப்போட வெளியாக இருக்கும் நைஸ் கேர்ள்ஸ். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் டைப் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. இது ஒரு ஆவரேஜ் மூவி தான், பட் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த படத்தோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வர முக்கியமான ரோல் எல்லாமே லேடிஸ் மட்டுமே பண்ணியிருப்பாங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது ஃபாதர்ஸ் 2. 2022ல வெளியான ஒரு படம் இது. IMDb ரேட்டிங் 6.5 கொடுத்துருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்ப வெளியாக இருக்குது. இது ஒரு பயோகிராஃபி மூவி. மோட்டிவேஷனல் பயோகிராஃபி மூவி பார்க்க பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம், மற்றவங்க குவிட் பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது ஸ்பூக்ஸ் தி கிரேட்டர் குட். GOT நடிச்ச ஜான்சன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. IMDb ரேட்டிங் 6.2 கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு சுமாரான படம் தான். நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது 2021ல வெளியான தி குட் பாஸ். அமேசான் பிரைமில் தமிழ் டப்ப வெளியாக இருக்குது. IMDb ரேட்டிங் 7.1/10 கொடுத்துருக்காங்க. ஜேர்னர் பார்த்தீங்கன்னா காமெடி டிராமா. இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தில் சில அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்குது. ஃபேமிலியோட பார்க்க நினைக்கிறவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது 2018ல வெளிவந்த டாம் ஸ்டோரி. இது ஒரு சைனீஸ் மூவி. அமேசான் மினி டிவிலையும் அமேசான் பிரைம்லையும் அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பும் அவைலபிளா இருக்கு. IMDb ரேட்டிங் 4.7 கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் மூவி. ஃபேண்டசி படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க, மற்றவங்க குவிட் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது 2024ல வெளியான அபிகேல். ஆகஸ்ட் 26 ஜியோ சினிமால வெளியாகுது. தமிழ் டப் அவைலபிளா இருக்கு. IMDb ரேட்டிங் 6.3/10 கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படம் ஒரு டீசன்ட் வாட்ச் ஹாரர் த்ரில்லர் மூவி நான் சொல்லுவேன். இந்த படத்துல ரத்தம் தெறிக்க ரொம்ப கொடூரமான கொலைகள் ரொம்பவே காட்டியிருப்பாங்க. நம்ம லிஸ்ட்ல கடைசியா இருக்கிறது பிளேயிங் இட் கூல். தமிழ் டப்பில் அமேசான் பிரைம்ல வெளியாக இருக்குது. IMDb ரேட்டிங் 5.9/10 கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி. கேப்டன் ஆஃப் அமெரிக்கா கிறிஸ் ஈவன்ஸ் நடிச்சிருக்காரு. இது ஒரு ஆவரேஜ் மூவி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.